ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா யோசனை? வாழ்க்கையை வாழ்வதா வேண்டாமா என்றா? இந்த யோசனை எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளுக்குத்தான். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையோ மாறப்போகிறது. எதை நீ எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தாயோ, எந்த ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தால் நன்றாக இருக்கும், நம் தலைவிதியே மாறிவிடும், இந்த ஒரு விஷயம் மட்டும் நம் வாழ்க்கையில் கிடைத்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றலாம் என்று நினைத்தாயோ, அந்த விஷயம்தான் நடக்கப் போகிறது. நிறைய சமயம் உனக்கு எதுவுமே கிடைக்காத பொழுதும், மற்றவர்களுக்கு எல்லாம் கிடைக்கும் பொழுதும் நீ யோசித்திருக்கிறாய், யாருக்கும் துரோகம் செய்யாத நான் இங்கு பாடுபடுகிறேன், எல்லோருடைய வைத்தறிச்சலையும் கொட்டிக்கொள்ளும், இவர்கள் எல்லோரும் நன்றாகத்தான் இருக்கிறார்கள். சொல்ல போனால் உன்னுடைய வாழ்க்கையையே எடுத்தவர்கள் எல்லோரும் நன்றாக இருக்கிறார்கள் என்று நீ கவலைப்படுகிறாய். உன்னுடைய வாழ்க்கையை எடுத்து விட்டார்கள், சரி, அவர்களுக்கு தண்டனை கொடுக்காமல் இருப்பேனா? உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தண்டனை கொடுக்கிறேன். உன்னுடைய கர்ம வினையை நான் நீ தவறு செய்தாய் என்பதற்காக உனக்கு கர்ம வினையை கொடுத்து தண்டனையை கொடுத்து கழிக்க வைக்கிறேன். அதே போலவே அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று நினைத்து, கஷ்டமே இல்லை, நமக்கு கஷ்டமே வராது என்று நினைத்து உன் கூட இருப்பவர்கள் உன்னுடைய பாவத்தை கொட்டிக்கொள்கிறார்கள், உன்னை அழ வைக்கிறார்கள், உனக்கு துரோகங்களை செய்கிறார்கள். ஒரு பணமாக இருந்தாலும் சரி, நீ என்னிடம் பணத்தை கொடு, நான் உனக்கு அதை பல மடங்காக தருகிறேன் என்று சொல்லி எல்லாம் பலமுறை உன்னை ஏமாற்றி விட்டார்கள். நீ வசதியாக ஆகிவிடலாம், இவர்கள் எல்லாம் இப்படித்தானே செய்கிறார்கள், நாமும் அப்படியே செய்யலாம் என்று நினைத்து என்ன செய்கிறாய் நீ? முதலில் அவர்களிடம் ஏமாந்து விட்டாய். நானும் உனக்கு பலமுறை சொன்னேன் அடித்து, அம்மா உன்னுடைய வாழ்க்கையை நீ பாரு, அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு செய்யாதுன்னு. ஆனா நீ கேட்கவே இல்லை. சாய் சொல்றதை யாரு கேட்கலையோ அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னு உன்னுடைய வாழ்க்கையை தான் ஒரு முன் உதாரணம். அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்றால் அது அவர்களுடைய கர்ம வினை, அவர்கள் செய்து வந்த விஷயங்கள் அவர்களுக்கு பணத்தை கொடுக்கிறது. ஆனால் இப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் எதை கை வைத்தாலும் உனக்கு சறுக்கல் விழுகிறது என்று தெரிந்தும் சில விஷயத்தில் கை வைத்து பணம் மூலமாக பணத்தின் மீது கை வைத்து இப்பொழுது சறுக்கி விழுந்து கிடக்கிறார். உன்னிடமிருந்து பணத்தை வாங்கியவர்கள் அதற்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். இப்படிதான் வாழ்க்கையில் நடக்கிறது, ஏமாற்றங்கள். யாரையும் நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் உன்னால் இறங்க முடியவில்லை. கடைசி நேரத்தில் கை விட்டு விடுகிறார்கள், எல்லா விஷயமும் உன் தலையில் தான் வந்து விழுகிறது. இவ்வளவும் தெரியும், ஆனாலும் திரும்பி திரும்பி மற்றவர்கள் நம்புவது, மற்றவர்கள் எதை சொன்னாலும் கேட்பது என்று ஒரு விளையாட்டுத்தனமாக ஒரு வாழ்க்கையை நடத்துகிறார். இது எந்த அளவுக்கு விபரீதமாகும் என்பது உனக்கு இன்னமுமா புரியவில்லை? இவ்வளவு கஷ்டம் வந்துமா உனக்கு வாழ்க்கையின் விஷயம் புரியவில்லை? முதலில் உன்னை நம்பு. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இந்த உலகத்தில் உனக்கு நீதான் உன்னை காப்பாற்றப் போகிறாய், மற்றவர்கள் யாருமே அல்ல. நீ என்ன நினைக்கிறாய்? மற்றவர்கள் யோசனை கொடுத்தால் பிரச்சனை வராது. ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் எல்லா விதத்திலும் வெற்றியாளனாக இருக்கிறார்கள். அதனால் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார்களோ கேட்டு அவர்கள் என்ன சொல்கிறார்களோ மற்றவர்கள் அதிப்படியே நடப்போம் என்று நடக்கிறார். அது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? அவர்களுடைய வாழ்க்கைக்கு வேண்டுமானால் அதெல்லாம் சரியாக இருக்கும், ஆனால் உன்னுடைய வாழ்க்கைக்கு நீ எடுக்கும் முடிவு மட்டுமே தான் சரியாக இருக்கும். அதை முதலில் எல்லாரும் புரிந்து கொள்ளுங்கள். நீ நிறைய நேரம் இந்த தவறை செய்துதான் நீ உன் வாழ்க்கையில் நிறைய ஏமாந்து இருக்கிறாய். உன்னுடைய ஆசைகள் என்னவோ அதை செய், உன்னுடைய கவலைகள் எல்லாம் போகும். உன்னுடைய ஆசைப்படியும் உனக்கு எது இஷ்டமோ அதை நீ செய்யும் பொழுது நிச்சயமாகவே நல்லதொரு விஷயம் நடக்கும், நல்லதொரு ஒரு முடிவானது உனக்கு கிடைக்கும். அதுவே நீ உன்னுடைய விஷயத்தை பற்றி யோசிக்காமல், ஐயோ நம்ம முடிவெடுத்தாதான் இப்படியாவதே அப்படியாவதே அப்படின்ட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை நீ செஞ்சு மற்றவங்க பேச்சை கேட்டு செய்யற விஷயம் ஏதாவது உனக்கு நல்லபடியா அமைஞ்சிருக்கா? நீயே சொல்லு பார்க்கலாம், நல்லபடியா அமைஞ்சிருக்கா? அமைஞ்சதே இல்லை. இனிமேல் ஆவது எல்லாவற்றையும் திருத்திக்கொள். ஒரு துணியை கிழிஞ்சது என்றால் அதை தைத்து கொள்ளலாம், அது தைக்கும் அளவுக்கு இருந்தால்தான் தைக்க முடியும். அதுவே அது தாராக போயிருந்தால் அது தைப்பது வீண். உன்னுடைய வாழ்க்கை ஓரளவுதான் கிழிந்து இருக்கிறது, இப்பொழுதே சரி செய்து விடு.
திரும்ப திரும்ப மற்றவருடைய பேச்சை கேட்டு கேட்டு நீ தவறான ஒரு விஷயத்திற்குள் போனால் அது உன்னுடைய வாழ்க்கையை எதுவுமே செய்ய முடியாது. உதாரணத்திற்கு துணியையே சொல்லிவிட்டேன். நீதான் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு காலத்தையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும். எப்ப பார்த்தாலும் அழுது கொண்டு இருப்பதினால் எதுவும் மாறாது. அழுது கொண்டு இருந்தால் என்ன மாறும்? உடல் தான் வீணாக போகும். இப்பொழுது இருக்கும் உடல் வீணாக போகும். இது மட்டும்தான் மாறுமே தவிர மற்றபடி எதுவுமே மாறாது. உன்னுடைய நலனுக்காகவும் உன்னுடைய அனைத்து விஷயத்திற்காகவும் நான் சொல்கிறேன். புரிந்து கொள்வதும் புரிந்து கொள்ளாமல் இருப்பதும் உன்னுடைய கையிலேயே உள்ளது. யாரை நம்ப வேண்டும், யாரை நம்ப கூடாது என்ற அனைத்து விஷயங்களையும் புட்டு புட்டு வைத்து விட்டேன். இதற்கு மேல் நீதான் உன்னுடைய வாழ்க்கையை கவனித்து சுதாரிப்பாக நடத்தி கொள்ள வேண்டும். நிறைய நாள் உன்னுடைய வாழ்க்கையில் துரோகங்கள் மட்டுமே நடந்தது. ஆனால் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் துரோகங்கள் என்பதற்கு இடமில்லை. சந்தோஷங்கள் மட்டுமே இடமான ஒன்று. உன்னுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எல்லோரும் சொன்னார்கள், இவ என்ன சோகமாவே இருக்கான்னு. ஆனா இனிமே உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்குன்னு, இவ வாழ்க்கை எப்படி மாறிட்டுன்னு பாரு என்று அவர்களே சொல்லும் அளவுக்கு வாழ்க்கையின் நிலைமையானது மாறும். பொறுமை மட்டுமே ஒருவனுடைய வாழ்க்கையை மிக சிறந்த இடத்திற்கு கொண்டு செல்லும். உதாரணத்திற்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஒருவனுடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அவனுடைய வாழ்க்கையில் திடீரென்று பல சறுக்கல், அவன் வைத்திருந்த அனைத்தையும் இழந்தான். ஆனால் அவன் தெய்வத்தின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை மட்டும் இழக்கவில்லை. எவ்வளவுதான் போராட்டத்தை அந்த தெய்வம் தந்தாலும் அவன் அதிகமாக தெய்வம் வணங்குபவன். அவனுக்கு அந்த ஒரு விஷயம் நடந்து விட்டது. எல்லாவற்றையும் இழந்தான். எல்லாவற்றையும் அவனை விட்டு போனது. உறவுகள் போனார்கள், சொத்துகள் போனது. நடுத்தருவில் வந்து நின்றான். அப்பொழுது அவன் அப்பொழுது கூட அந்த தெய்வத்தின் மீது ஒரு கோபம் கூட படவில்லை. அப்பொழுதும் அவன் என்ன சொன்னான்? நான் என்ன தவறோ செய்து விட்டேன், அதனால்தான் என்னை தெய்வமானது சோதித்தது என்று அவன் கடைசி வரைக்கும் அந்த தெய்வத்தை வணங்கினான். அவனுக்கும் இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுது அந்த தெய்வமானது வந்து நேரில் நின்று அவனுக்காக உதவியது. காரணம் என்ன தெரியுமா? அப்பொழுதும் தெய்வமானது உதவும் என்று எப்பொழுதும் நம்பிக்கொண்டே இருந்தான் அல்லவா? அதனாலேயே அவனுக்கு தெய்வமானது நேரில் வந்து நின்று உதவியது. அவனுடைய வாழ்க்கையில் இழந்ததை விட பல மடங்கு அவன் திரும்ப பெற்றான். சோதனைகள் வந்த போதிலும் அவன் தெய்வத்தை கைவிடவில்லை. தெய்வமும் அவனை கைவிடவில்லை. தெய்வத்தை வணங்குவதும் அவன் கைவிடவில்லை. அதனால் அவனுடைய வாழ்க்கையில் தேவைப்படும் நேரத்தில் அவனுக்கு தெய்வமானது உதவியது. அவனுக்கு வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனை இருந்தது. திருமணம் ஆகாமல் அத்தனை குழந்தைகள் இருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் கரை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணங்கள், தெய்வம் வந்து உதவி செய்யும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்து வழிபாடுகளை நிறுத்தாமல் செய்து கொண்டே இருந்தான். ஆனால் அவனுக்கு எல்லாமே நல்லதாக நடந்தது. ஆடம்பரமான கல்யாணம், பிள்ளைகளுக்கு எல்லா விதமான சொத்துகளும் சேர்ந்தது, கடன்கள் நீங்கியது, எல்லாமே அவனுக்கு கிடைத்தது. காரணம், அவனுடைய உழைப்பும் அதில் போட்டான். அதே நேரம் தெய்வத்தையும் நம்பினான். ஆனால் இங்கு இருக்கும் சிலர் கஷ்டம் என்று வந்தவுடன் தெய்வத்தை மறைக்கிறார்கள். சந்தோஷம் என்று வந்தவுடன் ஆமா ஆமா சாமிதான் செஞ்சுச்சு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. கஷ்டமோ நஷ்டமோ தெய்வங்களான நாங்கள் உங்களை விட்டு ஒரு பொழுது நகர்வது கிடையாது. நீங்கள் தான் நகர்ந்து போகிறீர்கள். அப்பொழுதும் நாங்கள் உங்களை சுற்றிதான் வந்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் எங்களை புரிந்து கொள்வீர்கள் என்று நம்பிக்கையே. ஏனென்றால் ஒரு தாயும் தகப்பனும் எவ்வளவுதான் பிள்ளைகள் திட்டினாலும், எவ்வளவுதான் பிள்ளைகள் ஒதுக்கினாலும் பிள்ளைகளுடைய வீட்டுக்குத்தான் தேடி தேடி ஓடுவார்கள். காரணம், அவரிடம் ஒன்றும் இல்லாத காரணத்தினால் அல்ல, பாசம், பிள்ளைகள் மீது இருக்கும் பாசம். அதே மாதிரிதான் நீ எவ்வளவுதான் என்னை விட்டு போ என்றாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். காரணம், நீ எனக்கு பூஜை செய்வாய் என்பதற்காகவோ கிடையாது. நான் உன் மீது அதிக பாசம் வைத்துள்ளேன். உன்னுடைய கஷ்டம்தான் இந்த வார்த்தைகளை எல்லாம் பேச வைக்கிறது என்று நான் தெரிந்து உன்னோடு இருக்கிறேன். கவலைப்படாதே, உன்னுடைய குழப்பங்கள் தீரும்.
சந்தோஷங்களானது நிச்சயமாக அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைத்துக் கொண்டே இருப்பேன். இந்த சாய்ராம். ஓம் சாய்ராம்.